நடந்த எல்லா விஷயத்த பற்றியும் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டோன்னா அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, இந்திராணியும் அவங்க புருஷன் செய்யணும் வந்துட்டு தெரிஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல, அப்புறம் என்ன நீ நேர்மையாக தானே உண்மையும் சொன்ன, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, அதனால் ரித்திகாவோட கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி ரித்திகா கல்யாணத்தில் பிரச்சனை, என்னடி பண்ண வச்சுருக்க இப்போது அப்படின்ற மாதிரி கோவமாக அவங்க அத்தை செல்லமாக வந்து கேட்டுட்ருக்காங்க. அயல் வந்து அது வந்து அத்தைன்னு திருன்னு முடிச்சுட்ருக்காங்க. கரெக்டாக இந்திராணிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோனை பார்த்தோன்னே திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அயல், என்னடி ஃபோன் யார்கிட்டேருந்து கொடுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஃபோனை பார்த்தோன்னே இப்போ எதுக்குடி உனக்காக கால் பண்ணுறா, நீ பேசிட்டியா, பேச வேணாம் தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை அத்தை நான் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டி அவள் ஃபோன் பண்ண இவ்வளோ முன்னாடி பண்ணுவா, இவள் தானே உங்ககிட்ட தானே சத்தியம் பண்ணா, அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க நார்மலாக கூட பேசலான்னு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணி விட்றாங்க. அவங்களும் திரும்ப 2-3 வாட்டி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க கட் பண்ணி விட்டுறாங்க. செல்லம்மா, நீ அவங்ககிட்ட பேசவே கூடாது, புட்ரி ஃபோனை சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை என் ஃபோனே கட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்திராணி சித்தி திட்டிட்டு, சித்தி விடுங்க சித்தி பரவாயில்ல, அதெல்லாம் எப்படி விட முடியும், இப்போ என்னால் விடவே முடியாது, அவங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே ரித்திகாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அவங்க அம்மா சந்தோஷமாக கல்யாணத்துக்கு நாளைக்கு எல்லாம் பண்ணோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு, அப்போ கரெக்டாக வந்துட்டு சம்மந்தி கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி எப்படி இருக்கீங்கன்ட்டு, என்ன உங்களுக்கு குளிர் விட்டு போயிடுச்சா, நீங்கள் மாப்பிள்ளை வீடா இல்லை நாங்கள் மாப்பிள்ளை வீடா, நாங்கள் சொல்கிறது எதுவும் கேட்கக்கூடாதுன்னு இது பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு பேசி, என்னாச்சு சம்மந்தின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா, உங்கள் பெரிய பொண்ணால் தான் எல்லாம் பிரச்சனையும், அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூலில் எல்லாம் நடந்துக்கி எங்கள் இந்திராணி வந்துட்டு அவமானப்படுற அளவுக்கு பண்ணிட்டா, எங்கள் இந்திராணி கோவத்தை அவெல்லாம் தாங்கவே மாட்டா, அவ்வளோதான் அவளுக்கு சொல்லிவிங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதை கேட்டவுடனே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள், அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லணுன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மன்னிச்சிடுங்க சந்தி, இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம், ஒரு கௌரவம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் எதையும் இழக்க தயாராக இருக்கேன், எங்கள் குடும்ப கௌரவம் தான் எனக்கு முக்கியம், எதையும் இழக்க உங்களுக்கு புரியுதுல அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுமான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் அவள் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நேராக கோவமாக வந்துட்டு அயலுக்கிட்ட போகிறாங்க. அயலுக்கிட்ட வந்துட்டு அவங்க பாட்டி வந்து அவங்க அம்மா சாரியை கட்டிக்க சொல்லி கல்யாணத்துக்குன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருப்பா, அவ்வளோதான் உனக்கு, எதுக்கு இந்திராணிக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்ல, இல்லை சித்தி நான் எதுவுமே பேசலன்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்திடி, நடிக்காத, நீ இந்த அளவுக்கு பேசினாலும் அவங்க கல்யாணத்தையும் நிறுத்துற மாதிரி அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி இதில் அவள் தப்பு என்னடி இருக்குது, அவள் உண்மையை தானே சொன்னால், அவள் எந்த தப்பும் சொல்லி, உங்களுக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எல்லாமே ஐடி சொல்லிட்டா, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இவ்வளோ விட்டு வச்சா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க சித்தி இது பண்ண, இங்கே பாரு இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை, இப்போ நாங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு வரக்கூடாதா, சொல்லிடுங்க அவங்க வராமல் நின்றுடும் அப்படின்னு அவங்க அத்தை சொன்னோன்னே, சரி அயலி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலைல கல்யாண வேலையெல்லாம் இருக்குது போய் பாருன்னு சொல்லிடுறாங்க. ரித்திகா நீ போய்ட்டு தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணையும் அமுச்சு வச்சிடுறாங்க. இவளுங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனாலும் அவங்க சித்தி செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே அயலி சிவா கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எனக்கு எப்போவுமே துணையாக இருந்திருக்கீங்க, ஒவ்வொரு டைம் நானே சோர்ந்து போயிட்டு இது பண்ணும்போது எனக்காக வந்து துணை நின்றுருக்கீங்க, என்னை பற்றி எனக்கே தெரியாது கூட உங்களுக்கு தெரியும், என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணியிருக்கீங்க அதை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல சிவா ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு, கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நாளைக்கு காலையில் வந்துட்டு அந்த வர்மாவோட ஆளை வந்துட்டு பிடிக்கிறோம், இந்திராணி வீட்டில் இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி என்ன பண்ண முடியும், நீ தான் கல்யாணத்தில் இருக்கணும்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிடுறேன், இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் மண்டபத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு நம்ம அவங்களும் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம போய் அவனை பிடிக்கிறோம் கத்தோட, எனக்கு இந்த வர்மா விஷயத்தில் நான் தான் எல்லாத்தையும் செய்யணும், எங்கள் அம்மா பேரை கெட்டவனை வந்துட்டு கண்டுபிடிச்சி இது பண்ணோம், எல்லா விஷயமும் நான் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மண்டபத்தில் வந்துட்டு செல்லம்மா ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அயலிக்கு. அயலி வந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்டு நான் வந்து ரித்திகாக்காக வந்துட்டு கோயிலில் வந்துட்டு பரிகாரம் பண்ணிட்டு வரேன், கல்யாணத்துக்கு வந்துட்டு வேண்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டி ஒன்று அவள் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், நீ அவளுக்காக செய்கிறேன்னு சொல்கிறேன்னு, யாருக்கு என்னை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எனக்கு எல்லாரையும் பிடிக்காதனால அவங்களுக்காக நான் எல்லாமே செய்வேன் பாட்டி, ப்ளீஸ் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. செல்லம்மா இன்றைக்கி வைக்கிற ஆப்பில் வந்துட்டு எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும்டி, ஏன்னா அர்ச்சனாவே பழி வாங்குற மாதிரி இருக்கும், உன்னை பழி வாங்கினா எனக்கு அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் செல்லம்மா அப்படி என்னத்தை தான் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.